தப்பிட்டாங்க குரு. என்னடா இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க? இல்ல குரு. சார் பண்ணலங்கறா. ஏறுங்க. டேய் குரு வாங்கடா. அங்க பாருடா, பெருச்சாலி மாதிரி பதுங்கி இருக்கான் பாரு. வாடா சைலண்டா வாடா. ஒரே 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 ஒரே. அந்த ஆஞ்சநேயர் கோயில் தானே? ஆமா, அங்கே தான் நிக்கிறோம். சீக்கிரம் வாங்க. ஓகே மாமா, ஸ்டேஷன் போகாம இங்கே மாமா நிறுத்துனீங்க? லோக்கல் இன்ஸ்பெக்டர் இப்பதான் பேசினாரு. மாமா இன்னும் ஸ்டேஷனுக்கு போய் சேரலையா? ஐயோ, என்ன மாமா அது? ஒருவேளை அந்த ரவுடி கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாரா என்னவோ தெரியல. அதனால நம்மள ஊர் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் இங்க வரேன்னு சொன்னாரு. மாமா முதல்ல இருந்த கோயிலே போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்மள வெயிட் பண்ண சொன்ன இடம் அந்த இடம் தான். நாம வெயிட் பண்ணுவோம். போலீஸ் கல்ல பற்றக்கூடாது. படலே மாமா, அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடலாம்ல. லோக்கல் போலீஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அப்புறம் ஏன்டா பயப்படுறீங்க? இங்க வந்து யார் மாமா அப்பாவை துரத்துறது? முதல்ல மாமா கிடைக்கட்டும்டா. மத்த இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த சரௌண்டிங்ல தேடி பாருங்க. கூட போங்க. எஸ் சார். ஒளிஞ்சிருக்கிறோமோ சாதாரண ஆள் இல்ல. அவனை தேடி தமிழ்நாடு போலீஸ் வந்திருக்கு, நம்ம ஆந்திரா போலீஸ் வந்திருக்கு, 2 ஸ்டேட் போலீஸ் வந்திருக்கிறது இந்த ஒளிஞ்சிருனுக்கு தெரியல. இவன் இங்கேதான் ஒளிஞ்சிருக்கான்னு போலீஸ்க்கு தெரியல. சரி, அங்கே போய் பார்த்துடலாம். போங்க. போறா பண்ண வாடி. எப்படி இருக்கா டாக்டர் என் பொண்ணு? சார், ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே பிளட் கொடுத்தாகணும். உங்க 2 பேர்த்தோட பிளட் ஏதாவது மேட்ச் ஆகுமா? அவ பிளட் என் பிளட் ஒண்ணுதான் டாக்டர். நான் கொடுக்குறேன் அவளுக்கு. சமீபத்துல உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்ததா? அது ஒரு 3 மாசம் இருக்கும் டாக்டர். லேசா காய்ச்சல் வந்துச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மஞ்சக்காமலோட ஆரம்ப ஸ்டேஜ்னு சொன்னாங்க. சரி பண்ணியாச்சு டாக்டர். நல்ல வேலை சொன்னீங்கம்மா. உங்க பிளட் கொடுக்க முடியாதுமா. உங்க சொந்தக்காரங்க யாராவது இதே குரூப் இருக்காங்களா பாருங்க. என் சின்ன பொண்ணுக்கு அதே குரூப் தான். அவங்க நார்மலா தான் இருக்காங்க. நார்மலா தான் இருக்கா. அப்ப அவங்க இமிடியேட்டா கூட்டிட்டு வந்து பிளட் கொடுக்க சொல்லுங்க. இல்லனா பேஷண்ட்க்கு டோட்டல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும். ஐயோ டாக்டர், சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னங்க பூமிகாவை உடனே வர சொல்லுங்க. அவ வருவாளா? ஏன் வர மாட்டா? அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு வராம இருப்பாளா? சரி சீக்கிரம் வர சொல்லு. நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அதெல்லாம் சரியா வருது, நீ ஃபோன் பண்ணு. நீங்க வேற. அத்தை, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அத்தை வந்து உட்காருங்க. வாங்க. இல்லம்மா, அவர் வாங்க வாங்க. திலீபா, நட்ராஜுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருடா. மா, மாறி மாறி அடிச்சு பார்த்துட்டேம்மா. 3 பேர் ஃபோனுக்கும் எல்லாருதுமே நாட் ரீச்சபிள்னு வருது.
இப்ப இருக்கிற நிலைமையில அப்பப்ப அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு அப்டேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது பாருங்க. அம்மாவா? ஆமா அத்தை. எடுத்து பேசு. வேண்டாம் அத்தை. உங்க அம்மா நடந்ததுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. நீயும் பேசலன்னா நாங்க எல்லாரும் அவங்க மேல கோவமா இருக்கோம்னு நினைச்சு கலங்கி போயிடுவாங்க. பேசுமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கல்ல, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு அவ அம்மாவை திட்டாளாம். என்ன பூமிக்கா அது? தப்பு இல்லையா? பாவம் உங்க அம்மா எப்படி தவிச்சு போயிருப்பாங்க. அவந்திக்கு அக்கா மேல நமக்கு இருக்கிற கோவமோ வருத்தமோ இவன் மேலயும் இருக்கும். அதை நம்ம காட்டிக்காம இருக்கோன்னு பயந்து போயிருக்கா அத்தை. எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ற? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, எங்கேயாவது போய் தொலைற. இப்ப எதுக்குமா அழற? உன் பெரிய பொண்ணு பண்ணதுக்கு நான் தான் அழணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி அவந்திகா. திரும்ப திரும்ப எதுக்குமா அவ பேரையே சொல்லிட்டு இருக்க? அவ பேரை கேட்கறது கூட எனக்கு இஷ்டமே இல்ல. விஷயத்த மட்டும் சொல்லு. நான் அவளை திட்டிட்டேன்டி, அதனால அவ கைய அறுத்துக்கிட்டாடி. பிடிவி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோண்டி. அத ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கல, டாக்டர் எல்லாம் பாத்துப்பாரு. நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. அவளுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சாண்டி. உடனே ரத்தம் ஏத்துனாதான் அவ உயிர் பழைப்பாளா. என்ன ஏய், உனக்கு அவளுக்கும் ஒரே குரூப் தானே. 3 மாசத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமல வந்ததுனால என் ரத்தத்தை எடுத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ உடனே கிளம்பி வாடி. அவந்திகாங்கிறவ எங்க குடும்பத்துக்கு விரோதி. அவ செஞ்ச பாவத்துக்கு அவளே பிராயச்சித்தம் பண்ணிருக்கா. எங்க வயித்தெரிச்சல் பழிச்சிருக்கு. நாங்க வரவும் மாட்டேன், அவளுக்கு ரத்தம் தரவும் மாட்டேன். பூமிகா, ஐயோ, யாருக்கு ரத்தம் கொடுக்கணுமா? யார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? அம்மா அவளை திட்டினாங்களா, அக்கா கையை எடுத்துக்கிட்டாலாம். ஐயோ, ஐயோ, உடனே பிளட் கொடுக்கணுமா? என்னோடதான் அவளோட குரூப்புங்கிறதுனால அம்மா பிளட் கொடுக்க என்ன வர சொல்லிருக்காங்க. ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்மா? விடிவி ஹாஸ்பிட்டல். சரி சரி, உடனே கிளம்பு. இவளை கூட்டிட்டு போ சரவணா. சீக்கிரம் கிளம்பு பூமிகா. அவ என்ன வேலை எல்லாம் செஞ்சா, அதனால நம்ம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. பூமிகா, அதுக்கெல்லாம் பழி வாங்க இதுவாமா நேரம்? இப்படி ஒரு கல் மனசு உனக்கு எப்படி வந்துச்சு? இப்படி எல்லாம் பேசாத. வேணாம் பூமிகா, டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ கிளம்பு, கூட்டிட்டு போப்பா. ஐயோ, என்னால இப்ப அதிகமா பேச முடியல. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னா நீ இப்ப உடனே கிளம்பு. கூட்டிட்டு போப்பா. பூமிகா ரத்தம் கொடுக்க போக கூடாதுன்னு தாமா எனக்கு தோணுது. என்னடா நீயும் அப்படி பேசுற? அவந்திகா அண்ணி நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களால எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம். இப்ப போய் இவ அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கற நாங்க நின்னா அவந்திகா அண்ணி செஞ்ச எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் தானே அர்த்தம்? இல்லடா, மன்னிச்சிட்டோன்னு தான்டா அர்த்தம். ஆமா, மத்தவங்க நமக்கு என்ன கெடுதல் வேணாலும் செய்வாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நாம அவங்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருப்போம். அப்ப கூட நமக்கு நல்லது நடக்கலையேம்மா. பிரச்சனை மேல பிரச்சனை தானே வந்துட்டு இருக்கு. நல்லது செய்யறதுல வரவு செலவு பார்க்க கூடாதுடா. கெடுதல் செய்யறதுதான் எப்பவும் அவங்க குணம். நல்லது செய்யறது தானே நம்ம குணம் இல்ல? நம்மள பார்த்து அவங்க மாறணும், ஆனா அவங்கள பார்த்து நாம மாறிடக்கூடாது. சரிடா, உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். எல்லாருக்கும் நல்லது செய்யறப்பவே நமக்கு இவ்ளோ பிரச்சனை வருதே. கெடுதல் செஞ்சா நமக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனைங்க வரும். அவந்திகா யாரு என்ன எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆனா அவ ஒரு பொண்ணு, ஆபத்துல இருக்கா. அவளுக்கு இப்ப ரத்தம் வேணும். நீங்க போய் கொடுக்கணும்னு இந்த அம்மா சொல்ற. போவீங்களா மாட்டீங்களா? சரிம்மா, ரத்தம் கொடுக்க சொல்றேன். வா போலாம். அத்தை, உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் போறேன். இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். போயிட்டு வாமா. கடவுளே, இந்த அவந்திகா ஏன் தான் எல்லாத்தையும் இப்படி தப்பு தப்பா பண்றான்னு தெரியலையே.
வருதுடா. நீங்க அப்படி போங்க, நான் பின்னாடி போறேன். போங்கடா. மாட்னியா? ஏய், புடிடா. ஏய், விடாத. குரு, நீயே வந்து போடுதல் குரு. கெட்டியா போடுறா அவனை. ஆ. இந்த வயசுல என்ன ஓட்டம் ஓடுற நீயா? இத பாருங்க, நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்காக என்ன துரத்துறீங்கன்னு தெரியாது. என்ன கொல்ற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பகை? சாக போறது தெரியாதே சாகிறது நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு சாவ போறேன்னு தெரியாம சாவ போறே பாரு, இது நல்ல சாவு. என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப வேதனை கொடுத்துட்டேன். முதல்ல அவங்கள பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். அப்படி ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு என்னால இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. தயவு செய்து என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். ஷூரா, உசுருக்கு கெஞ்சறல இது புது ரகமா இருக்கு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் நீயே எங்களை தேடி வந்து வெட்டுறான்னு சொல்வியா? ரைட், சரிடா சரிடா. ரைய் ஐயா, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு. உனக்கு பிடிச்சது எல்லாம் மனசுல நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. குரு, அவனை பிடிச்சிட்டான் குரு. அருவாளை வாங்குற அலராட்ச மாதிரி கரெக்டா போன் பண்றீங்க குரு. கொஞ்சம் லைன்ல இருங்க. அவ அலற சத்தத்தை கேட்டு ரசிகோ. யோ வேலையா, இப்ப அவனை கொல்லாத, விட்டுரு. ஏன்டி குரு லாஸ்ட் மினிட்ல இல்ல சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு துரத்தி பிடிச்சிருக்கோம். பொசுக்குன்னு விட்டுருன்னு சொல்லிட்டாரு. அவனால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காரியத்தை பார்க்கலாம். இப்ப என்ன குரு, அவனை விட்டுற சொல்றீங்களா குரு? விட்டுருன்னா அப்படியே அவன் போகட்டும்னு விட்டுற சொல்ல. உயிரோடு அவன் அப்படியே சென்னை கொண்டு வா. உனக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் தரேன். நல்லது குரு. சென்னைக்குள்ள வந்தது எனக்கு ஃபோன் பண்ணு. எங்க வரணும்னு நான் சொல்றேன். சரி குரு, நேரம் சேசா. ரேய், உனக்கு ஆயுசு கொஞ்ச நேரம் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதே. ரேய், இவனை தூக்கி பட்டில போடுறா. தூக்குடா, வாங்கடா, தூக்கு. ஏய், கிளவா. யோ, வாயா வாயா, சும்மா வாயா. ரொம்ப ஓட விட்டு சும்மா வா. டோரை திறந்து வை. வான்னு சொல்லு. ஏய், வா. தூக்குடா அவனை. தூக்கு விடுங்க. என்னடா பாத்துறீங்க? விடுங்க. நீ விடுங்க. நான் வந்துட்டு வரோம். நீ தள்ளு விடு. ஏய், ஏச்சு உள்ள ஏத்த விடுங்க. உள்ள தள்ளு. வண்டியை சென்னைக்கு விடு. நல்ல வேலை செஞ்ச ஈஸ்வரி. தம்பா கிருஷ்ணனை பிடிச்சி கொல்றதுக்காக கத்திய ஓங்கியிருக்கேன். கரெக்டா அப்ப நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தா 15 கோடி என் கனவா போயிருக்கும். எந்த காலத்தில் நம்ம அவ்வளோ காசை பார்க்கறது?
நமக்கு சேரணும்னு இருக்கிற காசு நமக்கு வந்தே தீரும் முதலாளி. விநாயக ஐயாக்கு கிருஷ்ணனை பழி வாங்கணும். அதுக்காக கிருஷ்ணன் உயிரை எடுக்கிறதுக்கு நம்ம உயிரை கொடுத்து வேலை செய்யறோம். இதனால நமக்கு என்ன லாபம்னு கேட்ட பாரு ஒரு கேள்வி. அப்படியே ஆடி போயிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா தம்பாவுக்கு 5 லட்சம் கொடுப்பாரு. எனக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ தான் தருவார். ஒரு உயிரெடுக்க வேலை பார்க்கறதுக்கு இதுதான் விலையான்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்காவது 1 லட்சம், எங்களுக்கு என்ன லாபம்? விநாயக ஐயாவோட சேர்ந்து கிருஷ்ணனை பழி வாங்கிட்டோங்கிற திருப்தி மட்டும்தான் எங்களுக்கு லாபம்னு தோ இந்த மனுஷன் தான் சொன்னாரு. அதுக்கு நாம என்ன பண்றது மாப்பிள்ளன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, சம்மந்திக்கு கொடுக்கறதுக்காக அந்த கிருஷ்ணன் 15 கோடிக்கு டிடி எடுத்து வச்சிருக்காரு. அதத்தான் இப்ப அவரு கொடுக்கலையே. கொடுத்து இருந்தாலும் நரி தின்ன கோழியா தான் போயிருக்கோம். சரியா பிளான் பண்ணா நம்மளும் சேர்மதுர முதலாளியும் பாதி பாதி பிரிச்சுக்கலாம். விநாயக ஐயாவுக்கும் இதுல ஒண்ணும் நஷ்டம் இல்ல. சாக போற கிருஷ்ணனுக்கும் நமக்கு பணம் கொடுத்துட்டு போன புண்ணியம் கிடைக்கும்னு இவர் தான் சொன்னாரு. அதத்தான் நான் உங்ககிட்ட ஓடி வந்து சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. நம்மள கோடீஸ்வரங்கள் ஆக்கிறதுக்காக சாக போற கிருஷ்ணன் தம்பா வண்டியில வந்துகிட்டு இருக்காரு முதலாளி. அத்தை, என்னமோ கிருஷ்ணன் பிச்சை போட்டுதான் நீங்க கோடீஸ்வரி ஆக போற மாதிரி பேசுறீங்க. முதலாளி, உங்களுக்கு தெரியாது, எங்க அத்தை கழட்டி கொடுத்த நகையை வச்சுதான் அந்த கிருஷ்ணன் தொழிலே ஆரம்பிச்சாரு. ஓட்டாண்டியா இருந்தவரு அப்புறம் தான் இத்தனை கோடிக்கு அதிபதி ஆனாரு. அப்ப கூட என் புருஷன் ஏமாந்த காளிய பார்ட்னரா வச்சுக்கல, ஒரு மேனேஜரா தான் வச்சுக்கிட்டாரு. இதுவும் லூசு மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா அவர் பின்னாடியே அலைஞ்சுகிட்டு இருக்கு. நியாயமா அவரோட சொத்துல பாதி சொத்து நம்மளதுங்கிற அறிவு வேண்டாம். சரி சரி, அதெல்லாம் விடு. 7.5 கோடி வரப்போகுதுல்ல. எனக்கு என்னமோ இன்னும் பயமா தான் இருக்கு முதலாளி. அந்த காலத்துல எல்லாம் நானு 1000க்கும் 2000க்கும் லாட்டரி டிக்கெட் வாங்குவேன். ஏதோ 1 நம்பர் 2 நம்பர்ல போனா கூட பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா என் நம்பருக்கு முன்னாடி 2000 நம்பர் அடிக்காது, என் நம்பருக்கு பின்னாடியும் 2000 நம்பர் அடிக்காது. அப்படி ஒரு ராசி எனக்கு. இப்ப மட்டும் அத்தனை கோடி வந்துருமா என்ன? அம்மாடி, ஒரு மனுஷன் 13 வருஷம் ஒரேடியா கஷ்டப்பட்டா அப்புறம் நல்லா இருப்பான். 13 வருஷம் உச்சத்துல இருந்தா 14வது வருஷம் கீழே இறங்கிடுவான். அது ஒரு கணக்கு. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனாங்க இல்லையா, அதுவும் இந்த கணக்குல தான் வருது. அப்படி பார்த்தா இத்தனை நாள் கஷ்டப்பட்ட உனக்கு காசு வந்தே தீரும். கவலைப்படாத. ஐயோ, நீங்க சொல்றத தெய்வ வாக்கா எடுத்துக்கிறேன் முதலாளி. எடுத்து வச்ச டிடி தயாரா இருக்கு. கிருஷ்ணன் பசங்களை வச்சு அத பணமா மாத்தி கொண்டு வந்து பிரிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. சரி, இந்த விஷயம் விநாயகருக்கு தெரியாம பாத்துக்கிட்டா போதும். நம்ம என்ன முதலாளி பணத்தை வாங்கிக்கிட்டு தப்பிக்க வைக்கவா போறோம்? ஐயா ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆளு சாக போறான். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பணம் வந்துட போகுது. கம்புக்கு களை வெட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.